டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையானவை நெய், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, இஞ்சி அளவு, சோயா சங்க்ஸ், பீட்ரூட், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், உப்பு, மஞ்சள்தூள், கறி மசால், பிரியாணி அரிசி, ஜீரக சம்பா அரிசி, தண்ணீர். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இவை தான் நமக்கு இன்றைக்கி செய்ய போகிற பிரியாணி. இந்த பொருள் எல்லாம் பாருங்கள், இப்படி ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு தட்டியாச்சு, வெங்காயம் நறுக்கியாச்சு, காய்கறிகள்லாம் அரிஞ்சு வச்சாச்சு, தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்தாச்சு, உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பில் பாத்திரம், அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நெய் விடுறோம். இந்த நெய் நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். அதில் கடல் பாசி போடுறோம், பட்டை, லவங்கம், சோம்பு போடுறோம், பிரியாணி இலை போடுறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் போடுறோம். பிரியாணியுடைய டேஸ்ட்டே என்ன அப்படின்னா, வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். சில பேர் இதை பல்லாரின்னு சொல்லுவீங்க. நாங்கள் பெரிய வெங்காயம் தான் நம்ம வீட்டில் சொல்லிட்டுருக்கோம். போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் நமக்கு கலர் மாறிடுச்சுங்க, சிகப்பு மிளகாய் ஆயிடுச்சு, பழுத்துடுச்சு. சரி போட்டேன். இதில் கருவேப்பிலை போட்டுட்டேன், புதினா கொத்தமல்லி போட்டேன். இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கொடுக்குங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை நான் மிக்சியில் ஒரு அரைச்சிட்டேன். அப்படி ஊற்றி போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கின பிற்பாடு கேரட், பீன்ஸ், முதல் நாள் இரவே ஊற வைத்திருந்த பட்டாணி, அரிந்து வைத்திருந்த உருளைக்கிழங்கு, இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கணும். உருளைக்கிழங்கு எப்போவுமே அரிஞ்சு இப்படி தண்ணியில் போட்டுடணுங்க. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி நமன்னு இருக்கும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு அந்த டேஸ்ட்டு வராது. அதனால் உருளைக்கிழங்கு அரிஞ்சு தண்ணியில் போட்டுருணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள், கறி மசாலா கொஞ்சோண்டு ஒரு வாசத்துக்காக, பட்டாணி முதல் நாள் இரவே ஊற வைத்து பட்டாணி போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கூட அப்புறம் இந்த சோயா சங்க்ஸ், மீல் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, சோயா சங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அப்புறம் தான் போடணும். இது கூட 2 ஸ்பூன் தயிர், அது நான் அந்த பொருளில் காட்ட மறந்துட்டேங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இது கூட நாம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த டேஸ்ட் வரும். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடுறோம். நல்லா கொதித்த பிறகு அரிசி போடுறோம். ஊற வைத்து வடிகட்டி அரிசி, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணக்குள்ளே அந்த அரிசி நம்ம ஊற வச்சா போதுங்க. ரொம்ப முன்னாடிலாம் ஊற வைக்க வேண்டியதில்லை. பிரியாணிக்கு ரெடி பண்ணக்குள்ளே அந்த அரிசி ஊற வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணோம்னா பாருங்கள், அரிசி போடுறோம். அந்த அரிசி போட்டு நல்லா கொதி வந்துடணும். கொதி வந்த பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். இது கொஞ்சம் மாறி போச்சு. தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம இந்த அரிசியெல்லாம் போடுறோம். தயிர் பாருங்கள், தயிர் சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம். இதெல்லாம் போட்டு அரிசி போட்டு மூடி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சுவையான வெஜிடபிள் பிரியாணி தயார். வெஜிடபிள்ஸ் தாங்க அதிகமாக சேர்த்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வெஜிடபிள் பிரியாணி தயாராக இருக்குது. பாருங்கள், எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க, நல்ல சுவையாக இருக்குது.
இது கூட கொஞ்சம் ரைத்தா சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு பொலன்னு. ரொம்ப சிம்பிளுங்க வெஜிடபிள் பிரியாணி. அதை எடுத்து தட்டில் போட்டு ரைத்தா கொஞ்சம் போட்டு பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு வெஜிடபிள் பிரியாணி. எல்லாம் நல்லா வெந்து சுவையாக இருந்ததுங்க. எல்லாமே அளவாக இருந்தது. அதுக்குள்ளே கொஞ்சம் ரைத்தா ரெடி பண்ணிட்டேங்க. தயிரில் வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டு 2-3 கருவேப்பிலை போட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டால் ரைத்தா நமக்கு தயார். இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்மளுடைய நலம் அரிசி வத்தல் இருக்குது இல்லைங்களா, அதை நான் பொரித்து ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்